இம்ரான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு ஆப்கி அதாலத்தில் என்னன்னா இவர் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாரு. இம்ரான் சார், எந்த நியூஸ் பாகிஸ்தான்லேருந்து இவ்வளவு தூரம் வருதோ அதை வச்சு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இளைஞர்களுக்கு லெக்சர் கொடுப்பீங்க, ப்ரீச் பண்ணுவீங்கன்னு. நீங்க அவங்களுக்கு கல்ச்சரை எப்படி நாம பயன்படுத்திக்கணும்னு டீச் பண்ணுவீங்க, ஃபேமிலி வேல்யூஸ் மதிக்கணும்னு சொல்றீங்க. இது உண்மைதானா? எப்பயாவது. ஆனா மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உங்களுக்கு நீங்க செல்ஃபா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. நீங்க இளைஞனா இருந்தபோது, லண்டன்ல இருந்தபோது என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் இருந்தீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. பாருங்க, அதனால தான் என்ன மாதிரி ஆளுங்க பெட்டரா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் எப்பவும், அதாவது யார் எப்பவும் மகரித்தை பார்த்தது இல்லையோ, அப்புறம் அவங்க எந்த ஃபேஸையும் கடந்தது இல்லையோ, அவங்களால எப்படி மக்களுக்கு சொல்ல? அது என்ன மாதிரி ஆளு எப்படி எல்லா ஃபேஸஸும் பார்த்துருப்பாங்களோ, அவங்க மகரிப் கல்ச்சரை ரொம்ப நெருக்கமா பார்த்துருப்பாங்க. அவங்க மகரிப்பை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் யாரு 2 கல்ச்சரை அனலைஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்க பலம் பலவீனங்களை பார்த்துருப்பாங்க. அதனால என்ன மாதிரி ஆளு ரொம்ப குவாலிஃபைடுன்னு சொல்லலாம். இளைஞர்கள்கிட்ட அவங்க பத்திரமா இருக்கிறதுக்கு அவங்க எதுக்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னு, எதுல அதிக கவனத்தை செலுத்தணும், அப்புறம் குரங்குங்க மாதிரி இன்னொருத்தங்களுடைய கல்ச்சரை எப்பவும் காப்பி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பத்தி என்ன மாதிரி ஆளுங்க சொன்னா இளைஞர்கள் நல்லா கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் இது தெரியாது. ஆனா உங்ககிட்டயே சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்க 20 வயசுல லண்டன் போகும்போது உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நீ எப்பவும் ஒதுங்கியே இருன்னு. எங்க அம்மா இது மட்டும்தான் சொன்னாங்க, பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்புறம் அவங்க எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னா, எங்க அம்மா நான் பாகிஸ்தான்லேயே இருக்கணும்னு விரும்பினதுனால, அவங்களோட பையனா இருந்துக்கிட்டு நான் எங்க நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களை விட்டுட்டு ஒரு இங்கிலாந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் இங்கிலாந்துக்கு போயிடுவேன்னு. ஏன்னா என் பொண்டாட்டி பாகிஸ்தான்ல இருக்க முடியாது. ஆனா நடந்தது என்னமோ இதுதான். டெய்லி உங்க வீடு ஒரு டிஸ்கோதேவா மாறிடுச்சு. ஒரு விதமான லிவிங் ரூம். அங்கேயே இருப்பீங்க, டிஷர்ட் போட்டிருப்பீங்க. அந்த டிஷர்ட்ல பிக் பாய்ஸ் பிளே அட் நைட்னு எழுதி இருக்கும். என்னோட ரூம் எப்பவும் லிவிங் ரூம் எப்பவும் டிஸ்கோதேவா ஆனதில்லை. அப்புறம் பிக் பாய் பிளே அட் நைட்டுன்னு ஒரு டிஷர்ட். அந்த பீரியடில் வேர்ல்டு சீரீஸ் கிரிக்கெட் விளையாடுவோம், கேரி பெக்கர் ஆஸ்திரேலியாவில். அவங்க எல்லாருக்கும் நைட் கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த டிஷர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க டிஷர்ட்டில் எழுதியிருக்க மாட்டாங்க. பாருங்க, இப்போ இது உங்களுடைய இமேஜினேஷன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அங்கே என்ன விஷயம் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் என் காலத்தோட ஒரு நார்மலான இளைஞன், அவ்வளவுதான். அப்புறம் என்னைக்கும் நான் என்ன அப்படி நினச்சதும் இல்லை. நான் ஒரு பிளே பாய்னு இந்த மீடியாவில். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. மீடியாவில் உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும், உங்களுடைய டேலண்ட்டை மக்களுக்கு காட்டி ஆகணும். நியூஸ் பேப்பர் செய்தி பிரிண்ட் ஆகுறது உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஆனால் பாருங்க, நான் என்னைக்கும் இது நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் பரவாயில்ல, அதோட பாருங்க, ஆமா, நிறைய பேர் உங்களுக்கு பிரிட்டிஷ் மீடியாவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட பெரிய லிஸ்டே இருக்கு. எம்மா சர்ஜனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. லூலு பிளேக்கர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னாங்க. சூசனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. கோல்டி ஹான் ஃபிலிம் ஸ்டாருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. மேரி ஹெல்கின் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரா எல்லாரும் ஞாபகம் வராங்க போல இருக்கு. லிசா கெம்பலுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொன்னாங்க. டிவி ஸ்டார் அனஸ்டேசியாவோட இருக்கிறதா சொன்னாங்க. எம்டிவியோட கிறிஸ்டியன் பெக்கர். இப்ப இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்குல்ல? நீங்க கொஞ்சமா தான் எண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்த பெயர்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பெயர் தான். நீங்க கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதை விட அதிகமான பெயர்களை தெரியும். அப்புறம் இது மட்டும் இல்ல, கர்னல் நசீம், பாகிஸ்தான் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு. அவர் என்ன சொன்னார்னா, இம்ரான் ஒவ்வொரு ஈவினிங் ஒவ்வொரு பொண்ணோட டைம் பாஸ் பண்ணுவாருன்னு. இந்த கர்னல் நசீம் அவருடைய ஃபேண்டசிஸ், அவர் இதுக்குள்ள இருக்க எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது அவருக்கு கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். இதுல உண்மையே இல்லையா? ஏதாவது சரியான குற்றச்சாட்டை சுமத்துங்க. இது என்ன குற்றச்சாட்டு? இம்ரான் சார், இந்த குற்றச்சாட்டெல்லாம் மீடியா அவங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மீடியால உங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் மீடியாலையும் இதெல்லாம் உங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பேச்சுலர், ரொம்ப கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. நான் ஏதாவது பார்ட்டிக்கு போனால் யார் கண்ணிலையாவது படுவேன். அப்புறம் நீங்கள் இத்தனை பேருடைய லிஸ்ட்டு சொன்னீங்க. இதை வச்சு ஒருத்தன் எப்படி தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ண முடியும்? அப்போ சொன்ன இந்த விஷயம் அப்புறம் நீங்கள் ரொம்ப பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு.
என்னைக்காவது இது எல்லாத்தையும் யாராவது ஞாபகப்படுத்தி தானே ஆகணும். நான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு, அதை நான் மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கு, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதை பற்றி பேசலாம்.